இந்த உலகத்துல எவரையும் மேன்மைப்படுத்தவும், யாராய் இருக்கலாம், அதை அவர்களை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும், அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, ஐஸ்வர்யமும் கனமும் ஆண்டவராலே தான் வருகிறது என்பதையும் நாம் அறிந்திருக்கிறோம். அதனால ஆண்டவர் தான் எல்லாரையும் உயர்த்த முடியும். ஆண்டவர் தான் நம்முடைய வாழ்க்கையில் ஐஸ்வர்யத்தை தர முடியும், கனத்தை கொடுக்க முடியும், உயர்வுகளை தர முடியும். என்னென்ன காரியங்கள் இருக்குது சகலத்தையும் தருகிறவர் ஆண்டவர் ஒருவர் மாத்திரமே என்று சொல்லி அவரை மாத்திரமே நாம் நம்பி இருக்கும்போது, அவரை மாத்திரம் நோக்கி பார்க்கும்போது, இந்த உலகத்தில் எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, பலனுள்ளவனுக்காகவும் பலனற்றவனுக்காகவும் உதவி செய்வது அவருக்கு லேசான காரியமாக இருக்கிறபடினால அவரை மாத்திரம் நாம் நோக்கி பார்க்க வேண்டும். நாம் அவரோடு கூட நேரடியான ஒரு தொடர்பிலே நாம் காணப்பட வேண்டும். நமக்கு இடையிலே, நமக்கும் ஆண்டவருக்கும் இடையில எந்த ஒரு காரியமே இருந்து விடக்கூடாது. அது எந்த காரியமா இருந்தாலும் அதை தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரோடு கூட நேரடியாக அணுகிறவர்களாக நாம் காணப்படுவோம். சிலர் என்ன பண்ணுவார்கள், ஒரு பிள்ளை தகப்பனிடத்தில் செல்வதற்கு தாய் மூலமாக